ஹாய் காய்ஸ்! நம்ம இன்னைக்கு வீடியோல 12 டென்சஸ்ல இருக்கிற பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் காய்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் குடுக்குறேன். விசிட் பண்ணி பாருங்க காய்ஸ். இப்போ இந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை சொல்றதுக்கு தான் இந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு செயல் வந்து ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கு. இப்போ நான் ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரமா நடந்துகிட்டு இருக்கு. இத சொல்றதுக்கு தான் இந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது கைஸ். இந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் பிளஸ் இஸ் ஆர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ என்னன்னா, இதுல வந்து ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் இருக்குல்ல, ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணிடணும். ஹி, ஷி, இட் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். யூ, வி, தேலாம் வந்துச்சுன்னா ஆர். இதுல வந்து இன்னொரு மறக்கக்கூடாத விஷயம் வந்து ஆக்ஷன் வெர்ப். நம்ம செய்யற செயல்ல வெர்புங்கிறோம்ல, இப்போ அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், குக்கிங், ஈட்டிங், ஃபைட்டிங். இதுல வந்து பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு தான் இருக்கணும். அது கூட பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஐ ஆம் ரீடிங் எ புக். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது அவன் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் போல. ஜஸ்ட் நவ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் படிக்கிறதுக்கு. அதனால இன்னும் முடியல அந்த விஷயம். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஐன்றது தான் அதில் சப்ஜெக்ட். ஐ வந்தாலும் டிஃபால்ட்டா ஆம் வந்துடணும். அதே மாதிரி வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய். ஹீ பிளேயிங் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். அதாவது ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் முடியல. நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஹி, ஷி, இட் வந்தா டிஃபால்ட்டா இஸ் போட்டுக்கணும். ஐ வந்தா டிஃபால்ட்டா ஆம் யூஸ் பண்ணணும். யூ ஆர் தே வந்தா டிஃபால்ட்டா அந்த இடத்துல ஆர் போட்டுறணும் கைஸ். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க மறக்கவே கூடாது கைஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷி இஸ் குக்கிங் ஃபுட். அவள் உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ கொஞ்ச நேரமா அவ சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த விஷயம் இன்னும் முடியல. சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷி இஸ் குக்கிங் ஃபுட். வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். மறந்துடக்கூடாது. ஷி வந்தா ஷி, ஹி, இட் வந்தா டிஃபால்ட்டா இஸ் போட்டுக்கணும். ஓகே கைஸ். இட் இஸ் ரைனிங். மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது. மழை கொஞ்ச நேரமா பெஞ்சிட்டு இருக்கு போல. இட்டு வந்தா டிஃபால்ட்டா இஸ் போட்டுறணும். வெர்பு வந்தா ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். வி ஆர் வாட்சிங் டிவி. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவி போட்டோம். கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதான். வி வந்தா அதே மாதிரி ஆர். தே வந்தாலும் ஆர் போட்டுக்கணும். யூ வந்தாலும் ஆர் போட்டுக்கணும். வெர்பு பக்கத்தில் ஐஎன்ஜி. தே ஆர் கோயிங் டு ஸ்கூல். அவர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க கொஞ்ச நேரமா நடக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் போய் சேரல. போய் கொண்டு இருக்கிறார்கள். இதில் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை மறந்துடக்கூடாது. ஹீ, ஷி, இட் வந்தால் டிஃபால்ட்டாக இஸ் போட்டுடணும். யூ, வி, ஏ வந்தா டிஃபால்ட்டா ஆர் போட்டுறணும். ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணணும். அப்புறம் வெர்பு கூட நம்ம செய்யற செயல் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணிடணும். ரன்னிங், குக்கிங், ஈட்டிங். நேம்ஸ் ஜான், ஷாம், ஜாக்கின்னு வந்தா அங்கேயும் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுல வந்து 4 கேட்டகரி இருக்கு கைஸ் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ் டைப் பார்த்தலாம். ஷீ இஸ் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்போதான் ஜஸ்ட் நவ் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் முடிக்கல பாடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ஒரு பாசிட்டிவா அவ பாடலன்னா அது நெகட்டிவ். ஓகேங்களா? ஒரு விஷயம் எந்த விஷயம் ஒரு நடக்கிற மாரி காமிச்சாலும் அது பாசிட்டிவ் தான் கைஸ். இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஷீ இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து பாசிட்டிவ். ஒரு விஷயம் நடக்கலன்னா அது நெகட்டிவ். ஷீ இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் அவ பண்ணல. அவ பாடல் பாடல, பாடிக்கொண்டிருக்கவில்லை. இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சு அவ பாடல அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கைஸ். இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஒரு கேள்வியா நம்ம கேட்க போறோம். இத நீங்க லிசன் பண்ணுங்க. இஸ் ஷி சிங்கிங் எ சாங்? அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? ஒரு கொஸ்டின் மாரி கேட்குறோம். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? அந்த ஷீங்கும்போது அந்த கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு இஸ் முன்னாடி வந்துடணுங்க. ஹி, ஷி, இட்ன்னு வந்தா நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இஸ் கொண்டு வந்துடணும் கைஸ். அதே மாரி யூ ஆர் தே வந்தா நம்ம ஆர் கொண்டு வந்துடணும் முன்னாடி கொஸ்டின் கேட்கறதுக்கு. இதுதான் கைஸ் ஒரு பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னா, அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? அப்படின்னு கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் யூஸ் ஆகுது. இப்ப நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இஸ் ஷி நாட் சிங்கிங் எ சாங்? அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? அதாவது அவ ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்காளா? அப்படின்னு கேட்கறதுக்கும், அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? அப்படின்னு கேட்கறதுக்கும் நமக்கு நெறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதுதான் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கும், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா?
இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லாம் புரிஞ்சிருக்கும். இத நம்ம இப்போ நார்மலா ஒரு சம்மரி மாரி அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சிடலாம் வாங்க கைஸ். இப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னாலே உங்களுக்கு உடனே என்னென்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இப்ப நடந்து கொண்டிருக்கும். அதாவது ஒரு விஷயம் இப்ப இப்ப கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரமா அது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது தான் இந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் பிளஸ் ஆம், இஸ், ஆர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஆம், இஸ், ஆர்லாம் வந்து நம்ம என்ன நேம் சொல்லி கூப்பிடணும்னா ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் கைஸ். இதுல ஐ வந்தா நம்ம டிஃபால்ட்டா ஆம் போட்டுறணும் கைஸ். அதே மாதிரி ஹி, ஷி, இட் வந்தா நம்ம டிஃபால்ட்டா இஸ் போட்டுறணும். யூ ஆர் தே வந்தா நம்ம டிஃபால்ட்டா ஆர் போட்டுறணும். இதை நீங்க மறக்கவே கூடாது. அதே மாதிரி வெர்ப் நம்ம செய்யற செயல் கூட வந்து ஐஎன்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், ஈட்டிங், குக்கிங், ஸ்லிப்பிங், அது மாதிரி இந்த ஐஎன்ஜியை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அது மாதிரி நேம்ஸ் ஜான், ஷாம், ராஜேஷ், சுரேஷ் இது கூடயும் நீங்கள் இஸ் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இப்போ ஒரு செயல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் கைஸ் யூஸ் ஆகுது. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.